கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. இன்னைக்கு அண்ணாமலையை பொறுத்தளவுல கேடர்களின் தொண்டர்களின் தலைவராக இருக்கு. அது மோடிக்கு தெரியுது, அமித்ஷாவுக்கு தெரியுது, நட்டாவுக்கு தெரியுது, சந்தோஷ் தெரியுது, எல்லாருக்குமே தெரியுது. பிரதமர் இப்போ தட்டி கொடுக்குறாருன்னா அண்ணாமலை தவிர்க்க முடியாத அரசியல் சக்திங்கிறத டெல்லி பாஜக உணர்றாங்க. மோடியை பொறுத்தளவுல அண்ணாமலை இழக்க விரும்புறாங்க. எடப்பாடி 20% உள்ள வருது. ஃபைனல் ஸ்ட்ராட்டஜி புறவை பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாரு. அமித்ஷா ஒரு வெளிப்படுத்திட்டு ஃபைனல் டச் நம்ம புறவை கொடுப்போம்னு நினைக்கிறோம். 18 விழுக்காடு என்டிஏ வாக்குக்கு அண்ணாமலை தான் வைக்கிறது. ஸோ அண்ணாமலை ஜாதி கிடந்த ஒரு தலைவராக, முக்குலத்தோர் எமோஷனல் அண்ணாமலை அட்டாச்சாக இருக்கார். இந்து நாடார்கள் மாற்றம்ங்கிற ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன அதை சொல்லி எடுத்த வாக்குன்னு இந்து நாடார்கள் அதை பெருசாக நினைக்கிறாங்க, தேவேந்திர பிரசாத் நினைக்கிறாங்க. இந்த உண்மைகள் மோடிக்கு தெரியும், பாஜக தலைமை. அண்ணாமலை ஒரு தவிர்க்க முடியாத சக்தி தமிழக பாஜக. அப்படியே இந்த ஒரு சூழல் நிலவிக்கிட்டே இருக்கு. ஒதுக்கி வைக்கிற மாதிரி மன வருத்தத்தில் இருக்காரு அப்படின்லாம் வருது. என்ன பிரச்சனை? எடப்பாடியை பலகீனப்படுத்துற சீமான் எங்க இருந்து பலகீனப்படுத்துறாரு? என்டிஏக்கு மோடி பிரதமரை விழுந்த ஓட்டு, அண்ணாமலை மாற்றி விழுந்த ஓட்டு எடப்பாடிக்கு போகக்கூடாதுன்றதுக்காக முக்குலத்தோரை டார்கெட் பண்றாரு. அதுல சசிகலா தினகரன் ஓபிஎஸ் பேசுறாரு, 10.5 பேசுறாரு. டக்குன்னு எடப்பாடி பண்ற ஜாதி அரசியலுக்கு எதிராக வஉசி பேரையும் இது பாரதியார் பேரையும் பண்றாரு, பசுமன் தேவரையும் குளோரிஃபை பண்ணி பேசுறாரு. இப்போ மீண்டும் அதிமுகவுடன் விஜய் பேச்சுவார்த்தை அப்படின்னு ஒரு பிரபல நாளிதழில் பார்க்கலாம். அதுக்கு இல்லை அப்படின்ட்டு மறுப்பு நிறைய பேர் சொல்றாங்க. உங்களுடைய கருத்து என்னவா? விஜய் குழப்பத்தில் இருக்கிறாரு, மண் குதிரை. களத்துக்குள்ள விஜயாந்த் மாதிரி ஓட்ட நிரூபிக்கணும், பவன் கல்யாண் மாதிரி ஓட்ட நிரூபிக்கணும். வர்றதுக்கு முன்னாடியே வியாபார அரசியல், அணி மாறுற அரசியல், அங்க லாபம் கிடைக்குமா, இங்க லாபம் கிடைக்குமா? மாறவே இல்லை, அணி ஃபிக்ஸே பண்ணல, இல்லை பேசிட்டு தானே இருக்காரு. பேசும்போதே மாறி மாறி பேசுறாங்களா, ஆள் கொடுத்தா ஆள், அரசு கொடுத்தா அரசுங்கிற மாதிரி. இங்க போவாரா அங்க போவாரான்னு ஏலம் விடக்கூடிய ஒரு மோசமான வார்த்தைகளை சொல்ல விரும்பல. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார், நேற்றைய சந்திப்பு பிரதமர் மோடி அவர்கள் கோயம்புத்தூர் வந்திருந்தாரு. அவருக்கு ஒரு சிறப்பான மரியாதை அண்ணாமலை கொடுத்திருந்தாரு. ஆனால் அதுலேருந்து சில வதந்திகள் வந்துட்டு இருக்கு. இவர் அப்பாயின்மெண்ட் கேட்டதாகவும் அவர் தராத விஷயம் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. இவரும் ஒரு வருத்தத்தில் இருக்காரு, கட்சி விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்காரு அண்ணாமலை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குது சார்? 18 விழுக்காடு என்டிஏ வாக்குக்கு அண்ணாமலை தான் ஒரு ஹீரோ. அது மாற்றம்ங்கிற புள்ளியில வந்த வாக்கு. அது எடப்பாடி பழனிசாமிக்கும் எதிரான வாக்கு. எடப்பாடி பழனிசாமியும் நாட்டுக்கு தேவையில்லாத ஆணி காங்கிரஸ் பாஜகன்னு சொல்லி தான் அந்த ஓட்டை எடுத்தார், அவருக்கு ஓட்டை எடுத்தார். அண்ணாமலையும் பசும்பன் ஐயா முத்துராமலிங்க தேவரை கண்டு அண்ணாவே பயந்து ஓடிட்டாரு. ஆன்மீகத்துக்கு எதிராக அண்ணாவால மதுரை கூடல் மாநகர் வீதியிலே கடவுள் மறுப்பு இது பேச முடியல அப்படின்னு திராவிட இயக்கத்தை அடிச்சு தான் அந்த வாக்கு எடுத்தார். அதிமுக ஊழல்னு சொல்லி தான் எடுத்தார், தற்குறிகள்னு சொல்லி தான் எடுத்தார். ஸோ 2024 அதிமுக முக்குலத்தோர் கையில் ஓபிஎஸ் டிடிவி கையில் வந்துடும் சொல்லி தான் எடுத்தார். மாற்று அணி தான் பிராமண சமுதாயமே அண்ணாமலைக்கு அந்த வாக்கை அளித்தாங்க. மாற்றத்தோட ஒரு அடையாளமாக அந்த 18% அண்ணாமலை இருந்தார். மோடி பிரதமர் விழுந்த வாக்கு அது அபோவால் நிற்குது. பட் அந்த வாக்கை மாற்றம் அண்ணாமலை தலைமையில் கொண்டு வர்றாங்க. இது 1971 பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் தலைமைக்கு 55 விழுக்காடு வாக்கு கிடைச்சது. அதில் தமிழ்நாட்டில் 2 ஹீரோஸ். ஒன்று மக்கள் தலைவர் எம்ஜிஆர், இன்னொன்று முத்தமிழறிஞர் கலைஞர். 2 பேரும் ஒருத்தர் 30.4 விழுக்காடு வாக்குகளும், இன்னொருத்தர் 24.8 விழுக்காடு வாக்குகள் எடுத்தாங்க. அந்த வகையில் மோடி பிரதமர் எடுத்த 18 விழுக்காடு வாக்களுக்கும் ஹீரோ அண்ணாமலை. ஸோ அண்ணாமலை ஜாதி கிடந்த ஒரு தலைவராக இருக்கிறார். முக்குலத்தோர் எமோஷனல் அண்ணாமலை அட்டாச்சாக இருக்கிறாப்புல. இந்து நாடார்கள் மாற்றம்ங்கிற ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன அதை
சொல்லி எடுத்த வாக்குன்னு இந்து நாடார்கள் அதை பெருசாக நினைக்கிறாங்க, தேவேந்திர குல வேளாளர்கள் நினைக்கிறாங்க. பிராமணர்கள் 2014 மோடி தலைமைக்கு தெரிஞ்சனையில் குறிப்பிட்ட அளவே வாக்குகள் கிடைச்சிது. ஜெயலலிதா தான் அபரிதமாக போச்சு. 19 கமல்ஹாசனுக்கு கிடைச்சிது. 24 தான் மாற்றம்னு தாமரைக்கு கிடைச்சிது. ஸோ அந்த வாக்கின் தன்மை மோடி பிரதமருங்கிற இதில் விழுந்தாலும் கூட மோடி பிரதமருங்கிற இதோட மாற்றம்ங்கிறது நடக்கும். 2 திராவிட கட்சியில் ஒரு திராவிட கட்சியை காலி பண்ணிடலாம், எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ணிடலாம்னு தான் பிராமண சமுதாயம் போட்டாங்க. ஒரு சில வியாபார பிராமணர்கள் பாவம், அவர்களுக்கு வியாபாரம் ஓட வேண்டும், பிழைத்து போக விட்டும், வாழ்க, வியாபாரம் வளர்க, வேற சொல்லலை, அவன் வியாபாரத்துக்கு பண்ணுவான். நேர்மையான பிராமணர்கள் மாற்றானதான் அந்த வாக்கை போட்டாங்க. அவங்க அண்ணாமலையை தான் தலைவராக எடுக்கிறாங்க. ஸோ இந்த உண்மைகள் மோடிக்கு தெரியும், பாஜக தலைமைக்கு தெரியும். ஸோ அண்ணாமலை ஒரு தவிர்க்க முடியாத சக்தி தமிழக பாஜகவில். இதுவரை வந்த தமிழக பாஜக தலைவர்களில் நம்பர் 1 அண்ணாமலை, நம்பர் 2 பொன் ராதாகிருஷ்ணன். நயினாரை நான் குறைச்சி மதிப்பிடலை, அவர் சாதிச்சா சகோதரர் சாதிச்சிட்டாருன்னு நான் பாராட்டத்தில் ஆளான தலைவர் சகோதரரை பாராட்டுவேன், அதில் மாற்றம் இல்லை. அவருக்கு ஹேஸ் டு அச்சீவ். 2014 என்டிஏ ஓட்டையும் 2024 என்டிஏ ஓட்டையும் சிலர் ஒப்பிட்டு பேசுகிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே கேட்குறேன், 2014 என்டிஏல ஹீரோ கேப்டன் விஜயகாந்த் 14 சீட்டு நின்னார். 24 என்டிஏல ஹீரோ அண்ணாமலை 23 சீட்டு பாஜக நின்றுச்சு. இதுதான் யதார்த்த உண்மை. 14 இருந்த பாஜக 24 இருந்தது. அன்னைக்கு பாமக 24 இருந்தது. அன்னைக்கு பாஜக 5.5, பாமக 4.5, பாஜக 1, பாமக 1. இன்னைக்கு பாமக 4.3, பாஜக ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், தேவநாதனோட தாமரையும் சேர்த்து 11.3. அதை விட 2-3 மடங்கு கிட்ட வந்தாச்சு. 2 மடங்குக்கு மேலே வந்து 3 மடங்கு நெருங்கி வந்துட்டாங்க. 14 24 எடப்பாடி பழனிசாமியே எவ்வளவு வன்மத்தோடும் காழ்ப்புணர்ச்சியோடும் அண்ணாமலை மீது காட்டி அந்த அறிக்கையை விட்டார். அப்போ அந்த 18% அண்ணாமலைக்கு மேலே பட்டுதல் கொண்டவங்கலாம் அதை மறந்துடுவாங்களாம். எப்படி மறப்பான் அந்த ஓட்டர்ஸ்? 14 விழுந்த வாக்கு வேற, 24 விழுந்த வாக்கு வேற. 14 ஹீரோவா நின்னது ஃபர்ஸ்ட் கேப்டன் விஜயகாந்த், செகண்ட் டாக்டர் ஐயா, தேர்ட் அண்ணன் வைகோ, அவரு 7 சீட்டு நின்னார். அண்ணன் வைகோவும் 14 7 சீட்டு நின்னார். ஈஸ்வர அண்ணன் கொங்கு மண்டலத்தில் 1,80,000 வாக்கெடுத்தவர். அவரு கோயம்புத்தூர்ல அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து தனிச்சு நின்று சாதிச்ச ஈஸ்வர அண்ணனுக்கு கான்ட்ரிபியூஷன் பெருசு. இன்னைக்கு உள்ள சூழ்நிலை நான் மறுக்க வரல, தமிழிசை நயினாரெல்லாம் ரெட்டலை 3வது தாழ்னது சாதனை தான். ஆனால் ஒட்டுமொத்த அந்த கேடர்ஸுக்கு வந்து ஹீரோ அண்ணாமலை தான். இது டெல்லி தலைமைக்கு தெரியுது, அமித்ஷாவுக்கு தெரியுது, நட்டாவுக்கு தெரியுது, சந்தோஷுக்கு தெரியுது. அண்ணாமலையை ஒதுக்கி வச்சுட்டு இந்த அரசியலை பண்ணிட முடியாதுங்கிறதான் 100% உண்மை. அப்படியே இந்த ஒரு சூழல் நிலவிக்கிட்டே இருக்கு, ஒதுக்கி வைக்கிற மாதிரி மன வருத்தத்தில் இருக்காரு அப்படின்லாம் வருது. என்ன பிரச்சனை? தேசிய கட்சிகள்ல இந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். காந்தியே ராஜாஜி கூட சேர்ந்து காமராஜரை ஒதுக்குனாரு, கிளிக்குன்னு சொன்னாரு. வரதராஜ நாயுடு வந்து காந்தி கிட்ட காமராஜ் தான் எங்க காங்கிரஸ் அப்படின்னு சொல்லும்போது தன்னோட மகாத்மாங்கிற பேரு அடிபட்டு போமேங்கிறதுல காமராஜ் வந்து காந்தி வந்து இனிமேல் தலையிட மாட்டேன், காமராஜ் தான் காங்கிரஸுங்கிறத ஏற்றுக்கிட்டு போனார். அது தேசிய கட்சிகள்ல ஒரு சில இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி ஐயா மூப்பனார் இன்னைக்கு அண்ணாமலையை பொறுத்தளவுல கேடர்களின் தொண்டர்களின் தலைவராக இருக்கார். அது மோடிக்கு தெரியுது, அமித்ஷாவுக்கு தெரியுது, நட்டாவுக்கு தெரியுது, சந்தோஷ் தெரியுது, எல்லாருக்குமே தெரியுது. ஒரு இடத்துல அப்சர்வராக போனார், அயன்மேன் இதில் பிரதமரின் பாராட்ட பெற்றார். பிரதமர் இப்போ தட்டி கொடுக்குறாருன்னா அண்ணாமலை தவிர்க்க முடியாத அரசியல் சக்திங்கிறத டெல்லி பாஜக உணர்றாங்க. இப்போ எடப்பாடியுடன் ஜி.கே. வாசன் அவர்கள் சந்திச்சிருக்காரு, 2 நாட்கள் முன்னாடி சந்திச்சு 12 சீட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஜி.கே. வாசனை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் ராஜ்சபா கொடுத்துருவார் நான் கருதுறேன். எந்த அடிப்படையில் நான் அது ராஜ்சபா கொடுப்பாருன்னு நான் கருதுறேன்னா, ராஜ்சபா ஒரு டென்யூர் முடியும்னு நினைக்கிறேன். எந்த அடிப்படையில் கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன்னா, எடப்பாடிக்கு எதிராக பிஎம்ஓ அண்ணாமலை இவங்கெல்லாம் 8 விழுக்காடு சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு 150 தொகுதியில் எடப்பாடி டெபாசிட் இழக்க முடியாம அந்த சூழ்நிலை வராம காப்பாத்தினது ஜி.கே. வாசன். ஸோ ஜி.கே. வாசனுக்கு ரோலுக்கு மதிச்சு ஒரு ராஜ்சபா கொடுத்துருவான்னு நான் கருதுறேன்.
எம்எல்ஏக்கள் அவங்க கேட்கலாம், அது பேசி முடிவு பண்ணுவாங்க. அதில் அமனபிளாக இருப்பாங்க. ராஜ்யசபா ஜி.கே. வாசனுக்கு அவர் பண்ண பணிக்காக 3வது 150 இடத்துல டெபாசிட் இருந்து 3வது போகிற ஒரு சூழ்நிலையிலிருந்து எடப்பாடியை காப்பாற்றினதுக்கு ஜி.கே. வாசனுக்கு ராஜ்யசபா கொடுத்துருவாங்கன்னு தான் நான் கருதுறேன். இப்போ மீண்டும் அதிமுகவுடன் விஜய் பேச்சுவார்த்தை அப்படின்னு ஒரு பிரபல நாளிதழில் பார்த்தோம். அதுக்கு வந்து இல்லை அப்படின்ட்டு மறுப்பு நிறைய பேர் சொல்றாங்க. உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? விஜய் குழப்பத்தில் இருக்கிறாரு. மண்குதிரை, அரசியல் வியாபாரி, பச்சொந்தி, சுயநலவாதி. அரசியல் வியாபாரி, பச்சொந்தி, சுயநலவாதி. அப்படித்தான். ஏன்னா நீங்க களத்துக்குள்ள வந்து விஜயகாந்த் மாதிரி ஓட்ட நிரூபிக்கணும், பவன் கல்யாண் மாதிரி ஓட்ட நிரூபிக்கணும். வர்றதுக்கு முன்னாடியே வியாபார அரசியல், அணி மாறுற அரசியல், அங்க லாபம் கிடைக்குமா, இங்க லாபம் கிடைக்குமா? அணி மாறவே இல்லை, இன்னும் அணி இன்னும் ஃபிக்ஸே பண்ணல, இல்லை பேசிட்டு தானே இருக்காரு. பேசும்போதே மாறி மாறி பேசுறாங்களா, ஆள் பழுத்தா ஆள், அரசு பழுத்தா அரசுங்கிற மாதிரி இங்க போவாரா அங்க போவாரான்னு ஏல விடக்கூடிய ஒரு மோசமான வார்த்தைகளை சொல்ல விரும்பல. ஒரு சந்தர்ப்பவாத சூழ்நிலை பச்சோந்தி அரசியலை தானே பண்றாங்க. கிளியர் கட்டா நாங்க 234 நிற்போம், ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல. இல்லை இப்போ விஜய் என்னுடைய தலைமையில கூட்டணி வரவங்களாம் சேர்த்திக்கிறேன்னு சொல்றாருல்ல, அது கரெக்டு தானே? அதுவும் தப்பா? பலம் நிரூபிக்காத அவர் கூட யாருங்க கூட்டணி போவா? எப்படிங்க கூட்டணி முடிவு பண்ண முடியும்? சீமான் அன்னைக்கே சொன்னார், தம்பி பலம் நிரூபிக்காதவங்க கூட யாரும் கூட்டணி வரமாட்டாங்க. விஜயகாந்த் கூட அது மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று அமைச்சாங்கன்னா அது 8 விழுக்காடு, 10 விழுக்காடு, 5 விழுக்காடுன்னு அவர் பலத்தை நிரூபிச்சாரு. அவர் கூட வந்தாங்க. உங்க கூட யாரும் வரமாட்டாங்கன்னாரு. இதுவரை யார் வந்திருக்காங்க தம்பி? விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்சே சொன்னீங்களா இல்லையா? யார் வந்திருக்கா? முஸ்தபா பாய் மட்டும்தான் வந்திருக்கிறாரு. ஒரு அடையாள அரசியலுக்காக வந்திருக்கிறார். வேற யார் வந்திருக்கா? இல்லை, யாரும் வரல. அப்போ நீங்க உங்க வார்த்தையை நம்பி யாரும் உங்களை நம்பி வர்றதுக்கு தயார் இல்லைன்னு தானே அர்த்தம். ஸோ அப்போ நீங்க அந்த அரசியலை பண்ணியிருக்க கூடாது. நீங்க தெளிவா 234 நிப்பான்னு வந்திருக்கும். அந்த கமா போடுறது, வர்றவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்போன்னு பேசுறது, யாரையா அவன்கிட்ட ஆட்சியில் வந்து பங்கு கேட்டா? யார் கேட்டா? யாரும் கேட்கலையே. அப்போ நீங்க ஒண்ணுமில்லாதவன் 0% தீபா ஜெயக்குமார் மாதிரி, சசிகலாமையார் மாதிரி பலம் நிரூபிக்காத ஒருத்தர் கூட்டம் கூட்டக்கூடிய கெப்பாசிட்டியை வச்சு, ரசிகர் பலத்தை வச்சு 4 ஏமாந்த சோனாகிரி இவர் ஜானாரிக்கு சாமிக்கு வாமிட்ட ரசிச்சு சாப்பிட்றவனை வச்சு பலம் நிரூபிச்சதா காட்டா அது பலம் ஆயிருமா? எங்கே தேர்தல் ஆணைய புள்ளிவரத்தில் இருக்குதுன்னு பலம் நிரூபிச்சவன் கேட்பான்ல. நீங்க கட்டமைப்பு இல்லாதவங்கலாம் ஓவரா பேசக்கூடாதுன்னு கிருஷ்ணசாமி அடிக்கிறாருல்ல. ஸோ அப்போ நீங்க பலம் நிரூபிக்காத நீங்க என்ன அடிப்படையில் நீங்க இன்னொரு கட்சி கூட பேச்சுவார்த்தை நடத்துவீங்க? அது வேலைக்கே ஆகாது, சரியா வராது. தவறான பீகம், ஒரு சந்தர்ப்பவாத பீகம், அரசியல் வியாபாரத்தனமான பீகம், பச்சோந்தித்தனமான பீகம். பல நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே கூவி கூவி உங்களை விற்கக்கூடிய அரசியல் வியாபாரத்துக்கு வந்துட்டீங்க தாவேகா. இப்போ மீண்டும் இந்த அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை எதுக்காக? சீட் நெகோசியேஷன், பேரம் பேசி அந்த மாதிரி விஷயம் பண்றாங்களா? இவங்க எல்லாமே இவங்களே தனிச்சு போட்டின்னு தீர்மானம் போடுவாங்க. அடுத்த நாளே தினமலர்ல ஜானரிக்கு சாமி அந்த பிராண்டிங்க்கு பல கோடிகளை வாங்கி வச்சிருக்காருல, அதை வச்சு தினமலர்ல ஆட்களை பிடிச்சி ஒரு செய்தியை போடுவாங்க. அதே மாதிரி தினத்தந்தியில் கட்டிங் போடுவாங்க. நான் அடிச்ச அடியில் தினத்தந்தி அதர் சைடு வியூவையும் நேற்று போட்டுட்டான், நேற்று முந்தானத்தை போட்டுட்டான், அதில் போட்டிருக்க மாட்டான். ஸோ இவங்க வேலையே இவங்களை பற்றி ஒரு பிராண்டிங் ப்ரமோஷன் மட்டும் பண்ணுறது தான் இவங்களுக்கு. கான்செப்ட் கிடையாது, பொலிட்டிக்கல் கான்செப்ட் கிடையாது. இப்போ சீமான்ட்ட கான்செப்ட் இருக்கு, ஒரு கொள்கை இருக்கு. பறையர் தேவேந்திர உள் வேளாளருக்கு 5 விழுக்காடு இட ஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணும். அருந்ததியர் உள் ஒதுக்கீடு ப்ரியாரிட்டி ரிசர்வேஷன் வந்து என் மக்களுக்கு நஷ்டம். அப்போ இந்த கான்செப்டுக்குள்ள விஜய் தரப்பு வரவே மாட்டாங்க. ஏன்னா இதில் ஏதாவது வந்தால் மடிகா மக்கள் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, தமிழ்நாட்டில் அருந்ததியர் படம் பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த கான்செப்டுக்குள்ளே அவங்க வரமாட்டாங்க. ஸோ எந்த கான்செப்டுக்குள்ளே வராமல் பாப்புலாரிட்டி, கூட்டம் சேர்க்கும் சக்தி, ரசிகர் படம், இதை வச்சு வியாபாரம் பண்ணணும். அது திமுக கூட காங்கிரஸ் ரூட்டில் கொஞ்சம் சீட்டு வாங்கி வியாபாரம் பண்ணாலும் சரி, அதிமுக பாஜக ரூட்டில் வியாபாரம் பண்ணாலும் சரி. ஆனால் அதிமுக பாஜக வியாபாரத்தை விஜய் விரும்பலை. அந்த வியாபார அரசியல் பண்ணாருன்னா சினிமா போயிடும், அரசியலும் போயிடும், சிவாஜி மாதிரி போயிடுவார், வீணா போயிடுவார். அதனால அந்த வியாபார அரசியலை பண்றதுக்கு தயங்குறார். பட் பேச்சுவார்த்தை வந்து
ஜனநாயகம் படம் வர்றது வரை விஜய் ஒரு சிஎம் கேண்டிடேட்டு, ஆ. விஜய்க்கு பெரிய டிமாண்ட் இருக்கு, இந்த மாதிரி ஒரு இதை ஓடுறது படத்துக்கு ஒரு லாபம். அதை அவங்க தெளிவாக செய்யறாங்க. சரி, இப்போ அதிமுக இந்த பாஜக இந்த கூட்டணியிலேயே வந்து கொஞ்சம் வலிமையாட்டு இருக்கு, இவங்களுக்குள்ள இன்னும் அந்த கெமிஸ்ட்ரி வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? பாஜக ஆதரவாளர்களும் அந்த கருத்தை வந்து எஸ் அக்ரி அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய கருத்து என்ன? உண்மைதான். பாஜகவை 3% மதிக்கிறாரா, 6% மதிக்கிறாரா, 10% மதிக்கிறாரான்னு தான் வச்சுதான் அந்த ஓட்டு வரும். நாங்களும் அதை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ எடப்பாடிக்கு விழுந்த வாக்குகளை சீமானே வந்து எடப்பாடிக்கு எதிராக விழுந்த என்டிஏ வாக்குகளை சீமானே தட்டி தூக்குறாரு. முக்குலத்தோர்களை எடப்பாடிக்கு எதிராக திருப்புறாரு. ஓபிஎஸ், டிடிவி, தினகரன் இவங்களெல்லாம் அடிச்சுக்கிட்டு 10.5 ஜாதிவாரி கணக்கெடுக்காம கொடுத்துக்கிட்டு முக்குலத்தோர் வாக்கு பாதிப்புங்கிறதுக்காக தான் நீங்க பசுமான் ஐயாவுக்கு பாரத ரத்னா சொல்றீங்க. 4.5 வருஷம் இருந்தீங்களா, அப்ப ஏன் கொடுக்கலன்னு கேட்கிறாரு. அதை என்டால்ஸ் பண்ணிக்கிட்டு சரிதான், தேவருக்கு பாரத ரத்னா சரிதான்னு சொல்லிக்கிட்டு பாரதியாருக்கும் வஉசிக்கு ஏன் பாரத ரத்னா இதுவரை கொடுக்கப்படலைன்னு காங்கிரஸையும் பாஜகவையும் சேர்த்து போட்டு அடிக்கிறார். அப்போ எடப்பாடியை பலகீனப்படுத்துற சீமான் எங்க இருந்து பலகீனப்படுத்துறாரு? என்டிஏக்கு மோடி பிரதமரை விழுந்த ஓட்டு, அண்ணாமலை மாற்றி விழுந்த ஓட்டு எடப்பாடிக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக முக்குலத்தோரை டார்கெட் பண்றாரு. அதுல சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் பேசுறாரு, 10.5 பேசுறாரு. டக்குன்னு எடப்பாடி பண்ற ஜாதி அரசியலுக்கு எதிராக வஉசி பேரையும் இது பாரதியார் பேரையும் இது பண்றாரு. பசுமன் தேவரையும் குளோரிஃபை பண்ணி பேசுறாரு. அப்போ அந்த இடத்துக்குள்ள எடப்பாடிக்கு அரசியலை சீமான் வந்து தட்டி தூக்கி போடுறாரு. இதுல எந்த அளவுக்கு பாஜக ஓட்டு என்டிஏ ஓட்டு பாதிக்கும் நமக்கு தெரியாது. 6 பிராமணர்களை சீமான் கேண்டிடேட்டா போடுறாரு. பாரதியாருக்கு பாரத ரத்னா கேட்கிறாரு. பிராமண பெரியார்களை முன்னிறுத்துறாரு. இந்து நாடார்களை தாளக்கிடப்பாரை தற்காப்பதை தர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில அகில திரட்ட முன்னிறுத்தி மோடி பிரதமர் வாக்களிச்ச இந்து நாடார்கள் இந்த முறை தனக்கு வாக்களிப்பாங்கிற சீமான் முழுமையா நம்புறாரு. மணலில் புதூர் ஐயா வைகுண்டர் கோயிலுக்கு போகும்போது இந்த நாடார்கள் மத்தியில சீமானுக்கு இருந்த வரவேற்பை அவர் பெருமிதமா கருதுறாரு. இப்படி சீமானுக்கு நகர்வுல பாஜக ஓட்டு தனக்கு வராதுன்னு முடிவெடுத்துக்கிட்டே பாஜக தலைவர்களே 20 சீட்டு போனா போதும், 25 சீட்டு வந்தா போதும்னு தினமலர்ல செய்தி பண்றாங்க, தினத்தந்தியில செய்தி பண்றாங்க. அப்ப அவங்களே தோக்கிறதுக்கு முன்னே தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க. பாஜக ஓட்டுல பெரும்பகுதி ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு சீமான் சொன்னதை வச்சு, காமராஜ் சொன்னதை வச்சு சீமானுக்கு தான் போகும். டாஸ்மார்க் வேண்டாம், கல்லு தான், பனம்பால் தென்னம்பால்னு சொல்ற சீமானுக்கு தான் மோடி பிரதமர்னு வாக்களித்த நாடார்கள் ஓட்டு போடுவாங்க. அப்படி ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு தான் பிராமணர்கள் ஓட்டு மோடி பிரதமர்னு வந்த வாக்கு சீமானுக்கு தான் போன முடிவை எடுத்துக்கிட்டு தான் சில பாஜக தலைவர்களே தாங்கள் எம்எல்ஏ ஆனா போதுன்னு நினைக்கிறவங்க பாஜகவுக்கு 25 சீட்டு 22 சீட்டுன்னு அவங்க நியூஸ்களை கசிய விடுறாங்க. தினமலர் போன்ற பத்திரிகைகளையும் அதில் கசிய விடுறாங்க. எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு குறைவா சீட்டு கொடுத்தா பாஜக வச்சு குறைச்சு தான் ஓட்டு வரும்னு அவரே ஒத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். என்ன சீட்டு கொடுக்க போறாரு? பாஜக பலத்துக்கு அண்ணாமலை எடுத்த 11.4% பலத்துக்குரிய சீட்டு கொடுக்க போறாரா, இல்ல இந்த ஓட்டெல்லாம் சீமானுக்கு தான் போயிடும், சீமான் தான் என்ன பலகீனப்படுத்திட்டு இருக்கிறாரு, இது எனக்கு எதிராக வெளியேறின ஓட்டு, இந்த ஓட்டு என்னமே எனக்கு வராது, ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1 விழுக்காட்டுல அந்த சீமான் 8 விழுக்காடுக்கு போயிட்டாருன்னா என்ன பலகீனப்படுத்தி தான் சீமான் வளர்றாரு, இதுலயும் என்ன பலகீனப்படுத்திடுவாரு, ஸோ சீமானுக்கு போகக்கூடிய ஓட்டுக்கு நான் ஏன் சீட்டு கொடுக்கணும்னு குறைச்சு கொடுக்க போறாராங்கிறது களம் வரும்போது தான் தெரியும். ஓகே, நேற்று மோடி வந்தது வந்து ஒரு அரசியல் இல்லாத பயணமா இருந்தாலும் அது வந்ததுல ஒரு அரசியல் பேசியிருப்பார், ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சது? பெரிய அளவு அரசியல் விஷயம் நடக்கல. ஆனா இது எடப்பாடி வந்தது அவர் 2வது இடம் உறுதிப்பட்டுச்சு. அந்த அந்த சந்தோஷத்துல அவர் வரார், சந்தோஷமா தான் வந்தார். மோடியை பொறுத்த அளவுல அண்ணாமலை இழக்க விரும்பல. எடப்பாடி 20% உள்ள வருது. ஃபைனல் ஸ்ட்ராட்டஜி புறவை பார்த்துக்கலாம்னு நினைக்கிறார் மோடி. அமித்ஷா ஒரு வழிப்படுத்திட்டு ஃபைனல் டச் நம்ம புறவை கொடுப்போம்னு நினைக்கிறார். அமித்ஷா ஒரு வழிப்படுத்திட்டு நம்ம ஃபைனல் டச்சை கொடுக்கலாம்னு மோடி நினைக்கிறார். ஒரு புதிய கட்சி ஒன்று உதயமாயிருக்கு. திராவிட வெற்றி கழகம் மல்லை சத்யா அவர்கள் ஆரம்பிச்சிருக்காரு இன்னைக்கு. மல்லை கட்சி திராவிட வெற்றி கழகம். திராவிட வெற்றி கழகம் இது விஜய்க்கும் மல்லை சத்யாவுக்கு தான் போட்டி. தமிழக வெற்றி கழகம், இது திராவிட வெற்றி கழகம். சபா சரியான போட்டி. என்ன நிகழ்த்தும் நினைக்கிறீங்க சார்? இந்த கட்சி என்ன நிகழ்த்தும்?
வேற மாற்றமா என்னது? மறுமலர்ச்சி திராவிட கழகம்னு இருக்கு மதிமுகலேருந்து வரும்போது ஒரு திராவிடர் ஆட்டே வராரு. அவர் ஒன்றும் கருவாட்டு சாம்பார் இல்லை, விஜய் தான் கருவாட்டு சாம்பார். மல்லை சத்யா திராவிட வெற்றி கழகம்னு மதிமுகவுக்கு எதிராக பரையர் சமூகத்தில் அவருக்குடைய பேக்கிங், அவருடைய ஆதரவாளர்கள்ட்ட அவருக்குடைய பேக்கிங், இது எல்லாத்தையும் மையமாக வச்சு அதிமுக கூட்டணியில் சீட்டு கிடைக்கும்னு எதிர்பார்ப்பார். அதுவும் பலம் நிரூபிக்காத அவருக்கு அடையாள அரசியலுக்காக ஒரு அட்டவணை பிரிவு சகோதரருக்கு வந்து அந்த இமேஜ் நிறையதோட நின்று இருக்கிறாரு. வெற்றி பெற முடியலன்னா ஒரு லோக்கல் பேக்கிங் உள்ளவர், அந்த இடத்துக்குள்ள எடப்பாடி அவர் அங்கீகரிக்கலாம். அவரோட நோக்கம் ஃபைனலாக எடப்பாடி நோக்கி தான் போகும். ஓகே, மறுபடியும் விஜய் அவர்கள் ஒரு மாநாடு ஆரம்பிக்கணும், பிரச்சாரம் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காரு. டிசம்பர் 4 முதல் வாரம் அந்த வீக் டேஸில் வரேன்னு சொல்லியிருக்காப்புல. இந்த டைம் அவருக்கு உண்மையிலே தனிச்சு போட்டியோட விருப்பம் கிடையாது, அதுக்குள்ள கெப்பாசிட்டியும் கிடையாது, இஷ்யூஸும் தெரியாது. தனிச்சு போட்டிட்டா என்ன பண்ணணுங்கிற அந்த இதுவும் கிடையாது. மண்குதிரை 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 விஜய் மண்குதிரைங்கிறத எல்லாரும் பயன்படுத்திக்கலாம். இது எனக்கு ஒன்று காப்பிரைட் கிடையாது, முத நான் சொல்லியிருக்கலாம். பட் இது மண்குதிரை தாங்கிறது தெரிஞ்சு சொல்றேன். அரசியல் மழை பெய்யும் போது, தேர்தல் மழை வரும்போது இந்த மண்குதிரை கரைஞ்சு போகும். நீங்க பிராண்டிங்காக நீங்க உங்க அரசியலை பண்றீங்க. என்ன பிராண்டிங்? உண்மையிலே நீங்க தனிச்சு போட்டிருந்தீங்கன்னா இல்லை சார், என்ன பிராண்டிங் சொல்லி? விஜயகாந்த் பிரேமலதா அம்மையார் மாதிரி மக்களை சந்திக்க போகணும். வேடசந்தூரில் கூட பிரேமலதா அம்மையாருக்கு நல்ல கூட்டங்கிறத போடுறாங்க, நிறைய சந்திக்கிறாங்க. பழைய காலத்தில் விஜயகாந்த் முதல்ல கட்சி ஆரம்பிக்கும் போது நாமக்கல் கூட்டம், கரூர் கூட்டம், என்ன கூட்டம், டெய்லி ஒரு கூட்டம் பிரச்சாரம், இதில் மக்களை சந்திச்சாரு. அதிக அளவு நீங்கள் மக்களை சந்திச்சாதான் உங்களுக்கு வாக்கு வந்து கணிசமாக கிடைக்குங்கிறதான் கான்செப்ட். மக்கள் தன்னை சந்திக்கணும்னு எதிர்பார்ப்பான். நீங்க என்ன பண்றீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் சனிக்கிழமை போறீங்க. அதான் சீமான் அடிச்சாரு, நீ எல்லாம் ஒண்ணு இல்லப்பா, 2 சனியனையும் மாலையை போட்டு 3வது ஒரு சனியை போகுதுன்னு தூக்கி போட்டு அடிச்சாரு. பாப்பா நீ எல்லாம் ஒண்ணு, அங்க கூட்டத்திலையும் கத்துவான், நீயும் கத்துவ, எவனுக்கு என்ன பேசுறன்னு தெரியாதுன்னு அடிச்சாரு. இன்னொன்னு விக்கிரவாண்டி களத்துக்குள்ளேயும் ஈரோடு களத்துக்குள்ளேயும் வராத கோழை நாய் களத்தை விட்டு ஓடிட்டு காகித பூதி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் ஏட்டுச்சுரக்க அரசியல்னு சீமான் அடிச்சார். இந்த ஏட்டுச்சுரக்க அரசியல் பண்ணும்போது நீங்க வாரத்துல ஒரு நாள் வந்து 10 பாயிண்ட்ல கரூர்ல பேசாம 1 பாயிண்ட்ல பேசி பக்கத்து மாவட்டத்துல ஆளை கொண்டு வந்து, பாத்தியா விஜய்க்கு என்ன கூட்டம், விஜய்க்கு என்ன கூட்டம், எம்ஜிஆரோட கூட்டம், என்டிஆரோட கூட்டம்னு விஜயை பிராண்டிங் பண்றதுதான் நீங்க குறியா இருக்கிறீங்க. தனிச்சு போட்டிட்டு மக்களை சந்திக்கிறதுக்குள்ள நோக்கமும் எண்ணமும் உங்களுக்கு கிடையாது. இது ஒண்ணு. இதுல உங்களோட ஃபூலரியை கண்டுபிடிச்சு அடிச்சிட்டோமா, உங்களுடைய ஏமாத்து வேலையை ஃபூலரி இல்லை சீட்டிங் வேலையை கண்டுபிடிச்சு அடிச்சிட்டோமா, அடுத்த சீட்டிங் வேலைக்கு வாங்க. நீங்க தனிச்சு போட்டிட்டீங்கன்னா ஒரு இஷ்யூல உங்க கருத்தை சொல்லுவீங்க. பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணும். உங்க கருத்து என்ன? உங்க கருத்து என்ன? எது சொல்லல. அடுத்து பீகாருக்கான ஓட்டை இங்க கொண்டு இறக்குமதி பண்றாங்க, பீகார்ல ஓட்டு இருக்கும், இங்க ஓட்டு போடக்கூடாதுன்னு சீமான் ஓகே அடிக்கிறாரு. நீங்க தமிழக வெற்றி கழகம் தானே வச்சிருக்கீங்க, அதை பற்றி உங்க கருத்து என்ன சொல்றீங்க? ஏன்னா உங்களை வந்து பீகார்காரனும் பெஸ்ட் டான்சர், பெஸ்ட் ஃபைட்டர்னு படத்தை பார்ப்பான், அவன் மனசை புண்படுத்திடக்கூடாது. நீங்க அப்ப நீங்க உண்மையிலே தமிழ்நாட்டுக்குள்ள தனிச்சு போட்டியிட நினைக்கிறீங்களா? பீகார்காரனை பகிச்சா அவன் நம்ம சினிமாவை வெறுப்பான்னு நினைக்கிறீங்களா? சீமான் ஆணித்தரமா கருத்தை சொல்றாருல்ல, உங்களுக்கு அதுல கருத்து என்ன? அடுத்தால பாட்டலுக்கு 10 ரூபான்னு கரூர்ல கூவுறீங்க. அடப்பா, டாஸ்மார்க் வேணுமா வேண்டாமான்னு உங்க கருத்து என்ன சொல்ற? நான் ஆட்சிக்கு வந்து டாஸ்மார்க்கை அகற்றுவேன்னு சொல்லணும்ல. டாஸ்மார்க் வச்சுக்கக்கூடிய திமுக கூட காங்கிரஸ் கூட்டில் உள்ஒதுக்கீடு போலான்னு பாக்குறீங்க. அதிமுக கூடயும் கூட்டணிக்கார ஒரு ஆப்ஷனை உயர்த்துறீங்க. நீங்க உங்க முதலமைச்சரா பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஆளா இருந்தீங்கன்னா ஏன் உங்க வன்னியர் ரசிகர்களை எடப்பாடி கூட்டத்துக்கு அனுப்பி கொடியை காட்டி வரவேற்றீங்க? அவன் முகலத்துவ ரசிகர்கள் 10 தோல்வி பழனிசாமி கூட போகக்கூடாதுன்னு என் சமூக வலைத்தளத்துல அவன் போர்க்கொடி தூக்கினான். ஸோ இது ஒரு குழப்பத்தின் உச்சத்துல, ஒரு கிளாரிட்டி இல்லாம, ஒரு தெளிவு இல்லாம, எவனுக்குமே ஒரு டீ ஸ்பிரிட் இல்லாம, முழுக்க சந்தர்ப்பவாதிகள், சுயநலவாதிகள் நிரம்புன்னு ஒரு கட்சியா இருக்குது. நான் கரெக்டா அசஸ் பண்ணி சொல்லிட்டேன். முழுக்க சந்தர்ப்பவாதிகள், சுயநலவாதிகள் நிரம்புன்னு ஒரு கட்சியா இருக்குது. யாரும் அங்க தனிச்சு போட்டியிட தயாரா இல்லை. எந்த சந்தர்ப்பவாதியும் சுயநலவாதியும் தனிச்சு போட்டியிட தயாரில்லை. காங்கிரஸ் கூட்டுல திமுக கிட்ட ஒரு கொஞ்சம் சீட்டு வாங்கிட்டா ஆதவர்ஜினாலாம் வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி குதிப்பாரு. ஹை எம்எல்ஏ, ஹை எம்எல்ஏ, ஸ்டாலின் தரதெல்லாம் எம்எல்ஏ, ஐ வாங்கிட்டோம்னு அவரு ஹையான்னு குதிப்பாரு.
இல்லை இப்போ இந்த பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து காங்கிரஸ்க்கு அந்த சீட்டு பேரம் அப்படிங்கிறது குறையுமா? காங்கிரஸ்க்கு எவ்வளோ இது இருக்கும்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸுக்கு 25 சீட்டு ஸ்டாலின் கொடுத்துருவாரு. விஜயை கூட்டிட்டு வருவாங்கன்னா உங்ககிட்ட இருந்து ஒரு 6 சீட்டை குறைச்சிக்கிடுங்க, நான் ஒரு 2 சீட்டு தரேன், 8 சீட்டு அவருக்கு கொடுத்துடலான்னு விஜயையும் கூட்டணியில் கொண்டு வர்றதுக்கு ஸ்டாலின் ஓகே பண்ணிடுவார். ஏன்னா சீமான் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு ஸ்டாலின் மேலே. 304A ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா டிரைவர் குற்றவாளி, விஜய் அங்கே வந்ததில் தான் குற்றமாகுது. வந்த விதம் 2 சனியனையும் அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்த பிறகு தான் 2 சனியனையும் மாலையா தூக்கி போட்டுக்கிட்டு 3ஆவது சனியம் வருதுன்னு தர்மபுரி கூட்டத்தில் சீமான் பேசினார். அப்போ நீங்கள் அரேஞ்ச் பண்ண விதம், நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் வந்தது, மற்ற மாவட்டத்தில் ஆளை கூட்டினது, காத்து கிடக்க வச்சது, எல்லாமே யூ ஆர் த அக்யூஸ் நம்பர் 1. ஸ்டாலின் சொல்லலையே, சீமான் விஜய் அக்யூஸ் நம்பர் 1ன்னு சொல்றார். ஸ்டாலின் வந்து எந்த தலைவரும் தன் தொண்டர் இறப்பதை விரும்ப மாட்டார் அக்யூஸ்டா போடலையே. அப்போ ஸ்டாலின் வந்து காங்கிரஸ் ரூட்ல கொஞ்சம் சீட்டு கொடுத்தா ஓகே தான் அவருக்கு. அடுத்தால பிஜேபி அவங்களும் ஸ்டாலின் சொல்றது மாதிரி, சீமான் சொல்ற மாதிரி கையில எடுத்ததுன்னு அவங்க பழைய இதை தான் எடுத்து போவாங்க. போடணும், விஜய் அக்யூஸ்டா போடணும். அப்ப அக்யூஸ்டா போடணும்னா அவங்களும் விஜய் கூட்டணிக்கு எதிர்பார்க்காங்கன்னு அர்த்தம். சீமான் விஜய் கூட்டணிக்கு எதிர்பார்க்கல. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு களத்திலே நிற்க முடியாத காமெடி பீஸ்ன்னு கோலை காமெடி பீஸ்ன்னு அடிச்சு தள்ளுறாரு. அவர் அக்யூஸ்டா போடாதது தப்புங்கிறார். அக்யூஸ்டா ஸ்டாலின் போடல, சிபிஐ விசாரணையும் போடுவாங்கன்னு எனக்கு தோணல. அப்போ அவங்க விஜய கூட்டணிக்கு எதிர்பார்க்கிறாங்க. இப்போ இந்த திராவிட வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம் என்ன நிகழ்த்தும்னா எதுவுமே இல்லையா? திராவிட வெற்றி கழகத்துக்கு எடப்பாடி ஒரு சீட்டு கொடுக்கலாம். அது தெலுங்கு தாய்மொழி மக்களோட கோபத்தை அதிகரிக்க நினைச்சா கொடுக்க மாட்டார். தெலுங்கு தாய்மொழி மக்களோட கோபத்தை அதை அதிகரிச்சிடும் நமக்கு எதிராங்கிற மாதிரி கணக்கு போட்டாருன்னா கொடுக்க மாட்டாரு. அல்லது ஒரு சீட்டு கொடுக்கலாம். நல்ல ஒர்க்கர், நல்ல கேடர். இதுதான் திராவிட வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம் எல்லா இடத்துலையும் பேரம் பேசுறாங்க. திமுக டீமா, காங்கிரஸ் ரூட்ல திமுக டீம் பேசுறாங்க. எங்க தலைவா படத்துல ஜெயலலிதா அம்மையார் அடிச்சுட்டாங்கிறது மோடியை போய் பார்த்தவங்க தானுங்க. ஈழத்தமிழர் கொண்டு பிடிக்கப்பட்ட போது ராஜ்சபாக்காக ராகுல் காந்தி கிட்ட பேசினவங்க தாங்க. அவங்க கடந்த காலம் சிவாஜி சம்பத் மாதிரி பச்சவந்தித்தனமான கடந்த காலம் தானுங்க. ஸோ விஜயை பொறுத்தவரை எங்க லாபம் வருமோ அங்க போவார். தன் பாப்புலாரிட்டியை ராஜ்சபாக்க பார்த்தாரு. இப்பவும் பாப்புலாரிட்டியை சினிமாவுக்கு பயன்படுத்த பார்க்கிறாரு. சினிமாவுக்கு நஷ்டம் வராம அரசியலுக்கு பயன்படுத்த பார்க்கிறாரு. அந்த இடம் தான் பாஜகவோட வரமாட்டார்னு நான் சொல்றேன். பாஜக காரங்களுக்கு அது புரியல. சிஏ எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, இந்த பீஸ்ட்ல முஸ்லீம் எதிராக போனதை டேமேஜ் கண்ட்ரோல், வக்போர்டு எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, தென் எஸ்ஐஆர் எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு. அதுல வட இந்தியர்களை எதிர்க்காம நல்ல அது ஒரு வகையில இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் கூட சொல்லலாம். அதுல ஒரு வகையில் அதை பாராட்டலாம். சீமான் வந்து இனவாத அரசியல் பண்றாருன்னு விமர்சனம் பண்ணலாம். அது பாஜக எதிர்ப்பு. ஸோ பாஜக எதிர்ப்பு தான் கொள்கையில் அதுல இருக்கிறார். அதனால அதிமுக, பிஜேபி இன்க்ளூஸ் அதிமுகவுக்குள்ள அவர் போக மாட்டார். இவருக்காக பாஜகவை விட்டு விடுறதுக்கும் பலம் நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு இவருக்காக பலம் நிரூபிக்காத இவருக்காக பாஜகவை ஜெட்டிசன் பண்ணதுக்கும் எடப்பாடியும் தயாரில்லை. ஸோ ஜனநாயகத்துக்கு பிறகு திரும்பியும் போகலாம். 214 கஷ்டப்பட்டு போட்டுட்டாருன்னா நான் உண்மையிலே பாராட்டுவேன். அவர் எடுக்கிற ஓட்டு 29 மோடிக்கு பயன்பெறும். விஜயகாந்த் எடுத்த ஓட்டு பலன் பெற்ற மாதிரி 2 சீட்டு வந்ததில்லை. ஒன்று அன்புமணியும், ஒன்று பொன் ராதாகிருஷ்ணனும். அதே மாதிரி பவன் கல்யாண் எடுத்த ஓட்டு ஸ்வீப்பே பண்ணாங்கல்ல, பலன்படுத்த மாதிரி இவர் எடுக்க ஓட்டும் பலன் பெறும். இவர் ஓட்டை நிரூபிக்காமலே வெறுங்கையில முளம் போடலான்னு பார்க்குறாரு. ஜான அரங்கசாமிக்கு 10 கோடி ரூபாய் கொடுத்துட்டா அரசியல் தலைவர்கள் இவருக்கு பலம் இருக்குன்னு ஏற்றுக்குவானா? நீ பேச்சுவார்த்தை வரும்போது தானே தெரியும். இப்போ நீ கண்ணா பின்னான்னு தினத்தந்தியில தினமலர்ல எழுதிக்கலாம். 117 ஒரு தரம், 117 2 தரம், 117 3 தரம்னு கற்பனையா பொய்யா ஏட்டு சுரக்கா எழுதிடலாம். பேசும்போது தானே கேட்பான்ல அவன். எங்கேயா ஓட்ட நிரூபிச்சிருக்க? ரவீந்திர சாமி சொல்றானே ஜெயலலிதா அம்மையார் உன்னை வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு நிரூபிச்ச பிறகு அரசியலை பற்றி அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது பேசலன்னு ஆதாரத்தோட சொல்றானே. என்னையா நீ கள்ளக்குறிச்சி சாராய் சாவை பார்க்க போன போது நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிட்டுன்னு ஆதாரத்தை கொடுக்குறானே. திமுகவுக்கு ஓட்டு கூட்டிட்டு
போலிங் கூட்டிட்டுன்னு லெஃப்ட் ஹேண்ட்ல உன்னை உதயநிதி ஸ்டாலின் டீல் பண்ணாதா சொல்றானே. எங்க நிரூபிச்சிருக்க ஓட்டு? தேர்தல் ஆணைய புள்ளி விவரத்துல சீமானுக்கு 8.2 இருக்குது. உனக்கு என்ன இருக்கு? நாலு பேர் ஜானாரகிசாமிக்கு வாமிட் எடுத்து பேசிட்டா அது உண்மையாயிருமான்னு அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் கேட்பாங்க. எங்க போனாலும் விஜய்க்கு சிரமம் தான், முட்டாள் தான். லாபம் இந்த பாப்புலாரிட்டி, இந்த தினத்தந்தி ஹெட்லைன், தினமலர் கற்பனை செய்திகள், இது ஜனநாயகத்துக்கு ஆதரவு லாபத்தை கொடுக்குமான்னு பார்ப்போம். பலம் நிரூபிக்காம நீங்க பண்ணக்கூடிய டக்கால்ட்டிகள் எல்லாம் விட மாட்டோம். ஊதி பறக்கிற பலூன்ல ஊசி வச்சு கொடுத்து பலம் நிரூபிக்கலன்னு சொல்லி மக்கள் மத்தியிலையும் கட்சி தலைவர்கள் மத்தியில ஈஸி அதை கொண்டு போய் சேர்ப்போம். ஓகே சார், நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி.